Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.7 4th சம். பாரு, ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் passes through the point 1, -2, 4 and perpendicular to the plane x plus 2y minus 3z equal to 11 and parallel to the line x plus 7 divided by 3 equal to y plus 3 divided by minus 1 equal to z by 1. அதாவது நாம கண்டுபிடிக்க போற plane 1, -2, 4 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா போகுது. அது இந்த தளத்துக்கு, இந்த பிளேன் x plus 2y minus 3z equal to 11 அப்படிங்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த கோட்டுக்கு x plus 7 divided by 3 equal to y plus 3 divided by minus 1 equal to z by 1க்கு பேரலாக இருக்கு. இப்போ பாரு, இது நாம கண்டுபிடிக்க போற தளம் பிளேன். இது எந்த பாயிண்ட் வழியா போகுது? 1, -2, 4ங்கிற பாயிண்ட் வழியா போகுது. இதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு பிளேன் நிற்குது. அந்த பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க? x plus 2y minus 3z equal to 11. இது கார்ட்டீசியன் ஃபார்மா? இதை நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் ஆர் வெக்டர் டாட்டு எக்ஸை ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க, ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யை ஜே கேப்னு பண்ணுங்க, -3 இன்ட்டு இசட்டை கே கேப்பு ஈக்குவல் டு 11. இப்போ இந்த வெக்டர் வருது பார்த்தியாக்கன்னா ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப்னு வருது பார்த்தியா? இந்த வெக்டர் பேர் என் வெக்டர்னு பேர். இது இந்த பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இப்படி இருக்கும். இந்த பிளேன் நிற்கிற பிளேனுக்கு இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும். மொத்தம் நம்ம கீழே இருக்கிற பிளேனுக்கு இதில் வர வெக்டர் எப்படி இருக்கும்? உனக்கு பேரலாக இருக்கும். புரியுதா சாமி? இந்த வெக்டர், இதில் வர வெக்டர் நாம கண்டுபிடிக்க போற பிளேனுக்கு எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். அவன் இந்த நிக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும், கீழே இருக்கிற பிளேனுக்கு பேரலா இருக்கும். அதே மாதிரி இது கோடு, இந்த கோட்டுக்கு பேரலா இருக்கிற வெக்டர் கீழே பார் 3i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப். இந்த கோட்டுக்கு இது எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? அப்ப இப்ப நமக்கே தெரிஞ்சு போயிடும், இந்த பிளேன் என்ன பண்ணும்? ஒரு பாயிண்ட் வழியா போகுது. புரியுதா கண்ண? ஒரு பாயிண்ட் வழியா போகுது, ரெண்டு வெக்டருக்கு பேரலா இருக்குது. வேற இந்த பர்பண்டிகுலர் பிளேன்ல வர வெக்டரும் நாம கண்டுபிடிக்கிற பிளேனுக்கு பேரலா தான் இருக்கும். இந்த கோட்ல இருக்கிற பேரலல் வெக்டரும் பேரலா தான் இருக்கும். மொத்தம் 1.2 பேரலல் வெக்டர். நான் சொல்றது விளங்குதா சாமி? அப்ப இந்த பாயிண்ட ஏ வெக்டர்னு எடுத்துக்குவோம். அப்ப ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் பிளஸ் 4 கே கேப். யூ வெக்டர் ஈக்குவல் டு வேற எக்ஸ் ஒய் இசட்டை ஐ ஜே கேன்னு ரீப்ளேஸ் பண்ணேன். அப்போ தபார் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப், அது யூ வெக்டர். வி வெக்டர் கீழே இருக்கிறது இந்த பேரலல் வெக்டர் 3i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப். அவ்வளவுதான். இது போட்டீங்கன்னா உனக்கு ஒரு மார்க் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா சாமி? பாயிண்ட் பார்த்தோன்னே டக்குன்னு வெளிப்படையா தெரிஞ்சு போயிடும். நீ பர்பண்டிகுலர்னு குழம்பிக்க கூடாது. இதுல வர இந்த பர்பண்டிகுலர் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கிற பிளேனுக்கு பேரலா தான் இருக்கும். புரியுதா? பாரு, இது நாம கண்டுபிடிக்கிற பிளேனு, இது நிக்கிற அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற பிளேனு, அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற வெக்டர் இது. இது கீழே இருக்கிற பிளேனுக்கு பேரலா தானே இருக்கு. அதே மாதிரி இது பேரலல் வெக்டர். சரி, இப்ப பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு போடலாம். அப்ப பாருங்க, நமக்கு என்னென்ன தெரியுது? ஏ வெக்டர், யூ வெக்டர், வி வெக்டர். அப்ப நம்ம ஒரே ஒரு பாயிண்டா? அப்ப இது 1 பிளஸ் எஸ், யூ வெக்டரோட எஸ் சேர்த்துங்க, பிளஸ் வி வெக்டரோட டி சேர்த்துங்க, ஈக்குவல் டு ஆர் வெக்டர். ஒரு பாயிண்ட்னா 1 மட்டும் போடணும். ரெண்டு பாயிண்ட்னா இங்க 1 மைனஸ் எஸ் போடணும், இங்க அதே எஸ் தான், இங்க அதே டி தான். 3 பாயிண்ட்னா இங்க 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி போடணும், இங்க அதே எஸ் தான், இங்க அதே டி தான். எவ்வளவுதான். இதுல இப்ப பிரதியிடுங்க. அப்ப ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் பிளஸ் 4 கே கேப், அப்புறம் பிளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் என்ன? ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப்
minus 3k cap plus t into v vector பாருங்க 3i cap minus j cap plus k cap இவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இது நமக்கு parametric form of vector equation. அப்புறம் அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கண்ணு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நல்லா கவனமா பார்த்துக்குங்க. ஒண்ணுமே இல்லடா சாமி, ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ரோவில் மட்டும்தான் என்ன பண்ணணும், கழிச்சு போடணும். அப்ப x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 ரெண்டு பேரலல். முதல் பேரலல் L1 M1 N1, ரெண்டாவது பேரலல் L2 M2 N2 ஈக்குவல் டு 0. புரியுதா? ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கண்ணு உனக்கு கண்டிப்பா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம பாயிண்ட் எழுதி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் பக்கத்தில் எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற பாயிண்ட் எழுதணும்னா தான் நம்ம குழப்பிக்க மாட்டோம். அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்ன, 1, -2, 4. இது x1 y1 z1. புரிஞ்சுதா கண்ணு? அப்போ நம்ம டிட்டர்மினன்ட்ல x மைனஸ் x1 வந்து 1, y மைனஸ் y1 பாரு மைனஸ், அப்போ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து +2, z மைனஸ் z1 வந்து 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது L1 M1 N1 பாருங்க. L1 என்ன, 1 2 -3. L1 வந்து 1, M1 வந்து 2 -3. அதே மாதிரி L2 3, M2 -1, N2 வந்து 1 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே போட்டோம். இப்போ இதுக்கு ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x மைனஸ் 1 இன்ட்டு, ஆனால் இந்த காலத்தை அப்படியே மறைச்சிக்கங்க. இது அப்படியே பெருக்கினீங்கன்னா 2. இது பாருங்க, பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு குறிய மாற்றக்கூடாது. இது என்ன வருதோ அப்படியே பெருக்கி போடணும். இங்கே என்ன குறி வருதோ, பெருக்கும் போது என்ன குறி வருதோ அதை மாற்றணும். ப்ளஸ் வந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இது அப்படியே +2. இங்கே பாருங்க, பெருக்கும் போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ். 1 3 is 3. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இது மைனஸ் y + 2 இன்ட்டு, இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இது அப்படியே பெருக்குனா 1. இது குறிய மாற்றும் போது பாருங்க, மைனஸ் இருக்கு, குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு. 3 3s are 9. அடுத்தது இங்கே ப்ளஸ் z மைனஸ் 4. புரியுதா சாமி? இன்ட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இங்கே பாருங்க, இது அப்படியே பெருக்கும் போது என்ன வரும், -1. இங்கே பாரு ப்ளஸ் இருக்குதா, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ். 3 2s are 6 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? இப்போ நம்ம வேல்யூ போடும்போது x மைனஸ் 1 இன்ட்டு பெரிய நம்பருடைய குறி -1 மைனஸ் y + 2 இன்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10. அடுத்தது ப்ளஸ் z மைனஸ் 4 இன்ட்டு பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 7 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள பெருக்கலாம். -1 போய் எக்ஸை பெருக்குனா -x, -1 -1 பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. அடுத்தது இங்கே பாருங்க, -10 உள்ள பெருக்கும்போது -10y. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 10s are 20. இந்த மைனஸை விட்டுறக்கூடாது, இந்த மைனஸ் இதுக்கும் வேணும், இதுக்கும் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7z. அடுத்து இங்கே பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 4 7s are 28 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டராக எழுதும்போது -x -10y -7z. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் பாருங்க,
ப்ளஸில் பாருங்கள் 20, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 28 இருக்குது. ப்ளஸில் 29, ப்ளஸில் 29, மைனஸில் 20 போயிடும். அப்போ +9 = 0. இப்போ முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால எல்லாம் குறிய மாற்றிக்கலாம். இப்போ இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? எக்ஸு ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z மைனஸ் 9 = 0. இதுதான் என்னது? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போடும்போது நல்லா பார்த்துக்கன்னு, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா சாமி, ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன? பாக்ஸில் முதல் ரோ பாரு, ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணுவோம்? ஆர் வெக்டர் எக்ஸு ஒய் இசட்னா ஆர் வெக்டர், x1 y1 z1னா ஏ வெக்டர். அப்போ முதல் இடம் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அடுத்து L1 N1 N1 அப்படின்னா இதை பாருங்க, நீங்கள் போட்டிருக்க பாருங்க, எக்ஸு ஒய் இசட்னா ஆர் வெக்டர், x1 y1 z1னா ஏ வெக்டர். அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். L1 M1 N1னா யூ வெக்டர், L2 M2 N2னா வி வெக்டர். அப்போ நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்முடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டர், பாக்ஸுக்குள்ள ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர் = 0. அப்போ இதனுடைய ஆன்சர் இதுதான். அப்படியே எப்படி எழுதுவ? ஆர் வெக்டர் டாட்டு ரீப்ளேஸ் பண்ணு, எக்ஸை ஐ கேப் அப்படின்னும் ப்ளஸ் 10 × ஒய்யை ஜே கேப் ப்ளஸ் 7 × இசட்டை கே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. -9 = 0. இதுதான் நமக்கு என்ன? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது ஆர் வெக்டர் டாட்னு எழுதி எக்ஸ் ஐ கேப்னும் ஒய்யை ஜே கேப்னும் இசட்டை கே கேப்னும் ரீப்ளேஸ் பண்ணால் இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.